பண்டிதர் பத்ரிநாத் கூறினார் அல்லவா, உங்களுடைய கெட்ட நேரம் உங்களை நெருக்கமானவர்களிடமிருந்து பிரித்துவிடும் என்று. நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று. ஆனால் உங்களோடு மக்களின் வேண்டுதல் இருக்கிறது. ஆகையால் நான் உங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டியதாகிவிட்டது. இவர் மூச்சோட முடியாமல் அவதிப்படுகிறார். வாருங்கள், இவருக்கு நாம் உதவி செய்வோம். இல்லை, இவருக்கும் அந்த வியாதி வந்திருக்கலாம். யாரும் அவரை தொடாதீர்கள். ஆனால் நண்பா, நாம் இப்போது உதவவில்லை என்றால் அவர் இறந்து விடுவாரே. முதலில் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தண்ணீரும் கெட்டுவிட்டது போல் இருக்கிறது. அன்னையே, தங்களுக்கு என்னவாயிற்று? யாரேனும் உதவுங்களே. என் அன்னைக்கு என்னவாயிற்று என்று தெரியவில்லையே. அன்னையே, அஸ்ஸலாமு அலைக்கும் இளவரசரே. வலைக்கும் அஸ்ஸலாம். வாருங்கள், உள்ளே செல்வதற்கு முன்பாக கை கால்களை கழுவிக்கொள்ளுங்கள். சரி. வாருங்கள் இளவரசே, இப்போது உள்ளே செல்லலாம். நிச்சயமாக, நன்றி. வாருங்கள். ராஜமாதாவிற்கு சரியான முறையில் பாதுகாப்பு அளித்தீர்களா? ஷகன்ஷா, ராஜமாதாவை சுற்றி நம்முடைய சிப்பாய்கள் மாறுவேடத்தில் இருக்கிறார்கள். இது ராஜமாதா அவர்களுக்கே தெரியாது. தேவைப்பட்டால் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பிரமாதம் ராஜா பீர்மல் அவர்களே. எச்சரிக்கை, இளவரசர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சலாம் ஷஹன்ஷா. உன் வரவு நல்வரவாகட்டும். மக்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? ஷஹன்ஷா, மக்களின் சேவைக்காக நான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறேன். பிறகு எதற்காக ராஜமாதாவையும் அனுப்பி வைத்தீர்கள்? நீங்கள் செல்லுங்கள். உனக்கு என்ன தெரிய வேண்டும், அதை கூறும். ஷஹன்ஷா, வெளியில் என்ன சூழ்நிலை என்று தங்களுக்கே நன்றாக தெரியும். அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் ஷஹன்ஷா தங்களின் கட்டளை மூலமாக, தங்கள் அதிகாரம் மூலமாக யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தடுக்க முடியும். அப்படி இருந்தும் ராஜமாதாவை ஏன் செல்ல விட்டீர்கள்? ஒரு பக்கம் மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதி பரவி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் திருட்டு கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் தெரிந்திருந்தும் தாங்கள் அவர்களை செல்ல அனுமதித்திருக்கிறீர்கள். நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். தனி ஒருவனாக உன்னால் அனைத்து பொறுப்புகளையும் பார்த்துக் கொள்ள முடியுமா? என்றாவது உனக்கும் இதே நிலைமை வரும். அப்போது நான் உன்னை பார்த்து இதே கேள்வியை கேட்பேன். அன்று நீ என்ன கூறுவாய்? உன் தாய்தான் என்னை தேடி வந்தார்கள். அவர்கள் ராஜமாதாவாக இருப்பதால் அவரது கடமையை செய்ய நினைத்தார். அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். அதோடு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதனால்தான் நான் அவரை தடுக்கவில்லை. ஷேகோ, இன்னொரு விஷயம், ஒரு ஷெஹன்ஷாவாக என்னால் அவரை தடுக்க முடியும். தடுத்திருந்தால் அந்த கடமையை நான் தான் செய்திருக்க வேண்டும். அதோடு நான் உன்னையும் அந்த புயலில் அனுப்பியிருக்க மாட்டேன். ஆனால் சில விஷயங்களை நம்மால் தவிர்க்க முடியாது. ஷஹன்ஷா, என்னுடைய விஷயம் வேறு. நான் ஒரு சிப்பா. எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் என்னால் அதை எதிர்க்க முடியும். ஆனால் ராஜமாதா அவர்களால் என்ன செய்ய முடியும்? ஷேகோ, நீ உன் தாயை குறைத்து எடை போட்டால் அது நீ செய்யும் தவறாகும். அவர் எவருக்கும் சளைத்தவர் அல்ல என்று தெரியும் அல்லவா? அவருடைய மனது பூவை போல மென்மையானது. ஆனால் தேவைப்படும் போது எரிமலை போல வெடிக்கவும் தயாராக இருப்பார். அவரது பலத்தை பற்றி உனக்கு தெரியாது. ஏனென்றால் இன்று நான் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கான காரணமே அவர்கள்தான். அதே போல் நான் என் கடமையை நிறைவேற்றுவதற்கும் உன் தாய்தான் காரணம். அப்படி இருக்கும்போது அவரது கடமையை என்னால் எப்படி தடுக்க முடியும்? ஷேகோ, நான் ஒப்புக்கொள்கிறேன், நீ உனது தாயை மிகவும் நேசிக்கிறாய். அதே போல் நானும் அவரை நேசிக்கிறேன். ஆனால் ஒரு ஷஹன்ஷா, ஒரு இளவரசர், அதே போல் ராஜமாதாவிற்கும் சில கடமைகள் இருக்கிறது. அது அவரது பாசம், அவரது உறவு அனைத்தையும் தாண்டி இருக்கிறது. நீங்கள் கூறுவதும் சரிதான் ஷஹன்ஷா. நான் இப்பொழுது செல்கிறேன். எனக்கு விடை தாருங்கள். சற்று ஓய்வெடுத்துக்கொள். இல்லை ஷஹன்ஷா,
ராஜமாதா அவர்கள் தன் கடமையை நிறைவேற்ற இரவு பகலாக போராடுகிறார்கள். இந்த இளவரசரால் மட்டும் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? என் மக்களுக்கு உதவி செய்ய நானும் இப்பொழுது இங்கிருந்து செல்கிறேன். குதாஃபிஸ். முகலாய ராஜ்யத்தில் வீசிய புயலால் அதிகமாக பாதிக்கப்பட்டது மானக்பூர். ஜோதா ராஜ்யத்தின் ராஜமாதாவாக இருப்பதால் மானக்பூர் மக்களுக்கு உதவி செய்ய எளிமையான ரூபத்தில் அங்கு வந்தடைந்தார். கண்ணா, இந்த இடம் முழுவதும் நரகமாக மாறிவிட்டதே. என்னுடைய மக்களுக்கு ஏன் இந்த நிலைமை? எனது தாய் இறந்து விடுவார் போல இருக்கிறது. அவர் கைகளும் கால்களும் நடுக்கிக் கொண்டிருக்கின்றன. யாராவது வந்து காப்பாற்றுங்களே. என்னோடு வாருங்கள். ஜக்கீரா, சீக்கிரம் அந்த மருந்தை எடுத்து வை. அவர்களுக்கு கொடு. கடவுளின் கிருபையால் அவர்களுக்கு குணமடைந்து விடும். நீங்கள் என் தாயின் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ் அனுப்பிய தேவதையே தான். உங்கள் கரங்களில் ஏதோ அதிசய சக்தி உள்ளது. குதா உங்களை மகிழ்ச்சியாக வைக்கட்டும். என் தாயார் பிழைத்து விட்டார். என் தாயார் நன்றாக இருக்கிறார். என் தாய் பிழைத்து விட்டார். ஆமாம், யார் இந்த தேவதை? இவரது பெயர் ராதா. தான்பூர் வைத்தியரின் மகள் ஆவாள். ஆமாம், இவர் மிகவும் நல்லவர். முன்பின் தெரியாதவராய் இருந்தும் அவருடைய மனதில் நம் மீது எவ்வளவு இரக்கம் உள்ளது. ஆனால் ஒரு செகண்ட்ஸா இருக்கிறார். அரண்மனையில் அமர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார். மெதுவாக பேசு சகோதரா. இந்த விஷயம் ஷகன்ஷாவின் காதுக்கு எட்டினால் பிறகு அவர் நம்முடைய உயிரை எடுத்து விடுவார். உதா புண்ணியத்தில் அவர் இங்கு வராமல் இருக்க வேண்டும். வந்தார் என்றால் அவர் நிலைமை மோசமாகிவிடும். ஜோதா பேகம், இவர்கள் ஏதேதோ பேசுகிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அவர்களுக்கு புரிய வைக்கிறேன். இல்லை ஜக்கீரா, நீ எதுவும் பேசாதே. என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? ஏனென்றால் நாம் இங்கு இவர்களுக்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கிறோம். இவர்களுக்கு நாம் யாரென்று தெரிந்துவிட்டால் யாரும் நம் உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன கூறினாலும் சரி, நாம் அமைதியாக கேட்க வேண்டும். புரிந்ததா? வா, மற்றவர்களை சென்று பார்ப்போம். ராஜமாதாவாகிய ஜோதாவை பிரிந்து ஜலாலுக்கு 2 மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த சூழ்நிலையில் ஒரு நொடி கூட அவர் ஜோதாவை பற்றி நினைக்காமல் இல்லை. நீங்கள் என் அருகில் இருந்தால் நான் எவ்வளவு பிரச்சனைகளை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வேன். ஆனால் நீங்கள் என் அருகில் இல்லை என்றால் அவ்வாறு எப்பொழுதும் கூறாதீர்கள். நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன். பொதுவாக ஒரு ஷெஹன்ஷா யுத்தத்திற்கு செல்லும் போது அவரது பேகம் அவருக்காக காத்திருப்பார். ஆனால் இம்முறை நான் உங்களுக்காக காத்திருப்பேன் ஜோதா பேகம். ஷேர்ஷா என்ன நிலைமையில் இருக்கிறாரோ, கண்ணா எனக்கு சக்தி கொடு. ஷேர்ஷாவை பிரிந்திருக்க சக்தி கொடு. வந்துகிட்டு இருக்கலாம் ஜோதா பேகம். மன்னித்து விடு ருக்கையா, நான் உன்னை
ஜோதா பேகம் என்று. எனக்கு தெரியும் ஜலால், நீங்கள் ஜோதா பேகத்தின் நினைவாகவே இருக்கிறீர்கள். உண்மையை கூறவா, எனக்கு கூட தான் ஜோதா பேகம் இல்லாத குறை பெரிதாக இருக்கிறது. இந்த மாளிகையே வெறிச்சோடி காணப்படுகிறது அல்லவா? நீ சரியாக கூறினாய். அவர்கள் இல்லாதது எனக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் எனக்கு மகிழ்ச்சி தான். அவர் ஒரு நல்ல காரியத்திற்காக சென்றிருக்கிறார். ராஜமாதாவின் கடமையை செய்ய சென்றிருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் செய்யும் இந்த வேலைக்காக பரிசு கொடுக்க வேண்டும். அவருக்காக காத்துக் கொண்டிருங்கள். வாருங்கள் ஜலால், நான் தங்களை ஜோதா பேகத்திடம் அழைத்து செல்கிறேன். நானும் அவரை பார்க்க வேண்டும். அப்படியே நாமும் நம் மக்களுக்கு உதவி செய்யலாம். சற்று நிம்மதியாக இருக்கும். மறுத்துவிடாதீர்கள் ஜலால். நான் நிச்சயமாக மறுக்க மாட்டேன் ருக்கையா. ஆனால் நாம் எப்படி அங்கு செல்வது? மக்களுக்கு என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நாம் அங்கு சென்றால் ஜோதா பேகத்திற்கு தான் பிரச்சனை வந்துவிடும். ஆனால் நாம் மாறு வேடத்தில் சென்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியாக கூறினீர்கள் ஜலால். தங்கள் முகத்தில் இருக்கும் கவலை மறைவதற்கு நான் எதை செய்யவும் தயாராக இருக்கிறேன். நன்றி. எங்கு செல்கிறீர்கள் இளவரசே? சைத்தான்புரத்தில் மீட்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் ஹைதரிடம் கூறினேன். ஆனால் இதை பார்க்கும் பொழுது அவன் எதுவும் செய்யவில்லை என்று தெரிகிறது. குதுப், நீ எனக்காக இங்கேயே காத்திர. நான் உள்ளே சென்று விசாரித்து விட்டு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீங்கள் எதற்காக இந்த வேலையை செய்கிறீர்கள்? ஷேன்ஷா உத்தரவிட்டுள்ளார் அல்லவா? சாம்ராஜ்யத்தில் உள்ள சிப்பாய்கள் இதை செய்வார்களே. என்ன கூறுகிறீர்கள்? சகன்ஷாவுக்கு எங்களை பற்றி கவலையே இல்லை. யாருடைய அம்மாவிற்கும் யாருடைய சகோதரிக்கும் எங்களை பற்றி கவலையே இல்லை. புயலில் பாதிக்கப்பட்ட எங்களை யாரும் திரும்பி கூட பார்க்கவில்லை. சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை. நான் கட்டளையிட்டும் யாரும் உதவி செய்யவில்லை போலிருக்கிறது. நான் மாளிகைக்கு சென்று விசாரிக்க வேண்டும். இங்கு பாருங்கள், நீங்கள் அந்த வேலையை செய்யாதீர்கள். நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம். நீங்கள் வாருங்கள், இறங்கி விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். ஆமாம், இவர்கள் எல்லாம் யார்? உலகத்தில் இன்னும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். ராஜ்யத்தில் தான் நமக்கு உதவி கிடைக்கவில்லை. ஆனால் இவர்கள் தாங்களாகவே நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள். தாங்கள் சரியாக கூறினீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனிதர்கள் மனதில் இன்னும் மனிதநேயம் இருக்கிறது. நான் சிறிது உணவுப் பொருட்களை எடுத்து வந்திருக்கிறேன். இவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானே பரிமாறுகிறேன். நிச்சயமாக. இங்கு பாருங்கள் சகோதரர்களே, கீழே வந்து சிறிது இதை உண்ணுங்கள். இங்கு பாருங்கள், தாங்களும் உண்ணுங்கள். இந்தாருங்கள். தாங்கள் நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். குதா உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இந்த உதவிக்கு மிகவும் நன்றி. இந்தாருங்கள். ஷகன்ஷா, நாங்கள் கூறுவதை கேளுங்கள்.
சில சிப்பாய்களையும் மாறுவேடத்தில் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். அதோடு நானும் வருகிறேன். வேண்டாம் பீர்மல் அவர்களே, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். இருந்தாலும் என்னோட யாரும் வர வேண்டாம். ஆனால் ஷெகன்ஷா தங்களின் பாதுகாப்பு இப்போது என் பாதுகாப்பை விட முக்கியமானது நம் நாட்டில் இருக்கும் மக்களின் பாதுகாப்பு தான். அங்கே அவர்களை அனுப்பி வையுங்கள். நான் ஒரு சாமானியனாகத்தான் அங்கு செல்கிறேன். சாமானியனோடு எந்த சிப்பாய்களும் வரமாட்டார்கள். மன்னிக்க வேண்டும் ஷெகன்ஷா. நீங்கள் உடைகளை மாற்றிக்கொள்வதால் ஷெகன்ஷா இல்லை என்று ஆகிவிடாதல்லவா? இந்த நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பு தான் மிகவும் முக்கியம். மக்கள் கோபத்துடன் உங்களை எதிரியாக பார்க்கிறார்கள். குறைந்தபட்சம் என்னையாவது உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். வேண்டாம் பீர்மல் அவர்களே, நான் இங்கு இல்லாததால் நீங்கள் தான் இங்கிருந்து அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இளவரசருக்கு உதவுங்கள். அனைத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் யார் என்று யாருக்கும் தெரியாத போது எப்படி என் மீது தாக்குதல் நடத்துவார்கள் கூறுங்கள். ஆனால் சரியான நேரத்தில் இங்கு நடக்கும் விஷயங்களை எனக்கு தகவல் அனுப்புங்கள். அது உங்களுடைய பொறுப்பு. உங்கள் கட்டளைப்படியே செய்கிறேன். வாருங்கள். எங்களுக்கு விடையளியுங்கள். வாருங்கள். ஹுசூர், ஆக்ரா மீது தாக்குதல் நடத்துவதற்கு இது சரியான நேரமாகும். ஷெகன்ஷாவின் உடல்நிலை சரியில்லை. மக்கள் நிலைகுலைந்து உள்ளனர். படை வீரர்களுக்கும் மக்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் சிறிய போர் தொடுத்தாலும் அது மிகப்பெரிய சேதத்தை அங்கு ஏற்படுத்தும். இது யாரிடமிருந்து வந்துள்ள செய்தி? ஒன்றுமில்லை மான்சிங். என்னுடைய ஒரு நலம் விரும்பி எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அதையே நீ நெருப்பில் போட்டு விட்டாய். இதை விட்டு தள்ளு மான்சிங். நீ முதலில் தயாராக இரு. நாம் போட்டு வைத்த சதி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனக்கு புரியவில்லையே. முகலாய சாம்ராஜ்யத்தின் மீது தாக்குதல் நடத்தி அரண்மனை முழுவதையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது மான்சிங். நான் இப்பொழுது ஷரிஃபுதீன் வருகைக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஷா மன்சூரின் செய்தி என்னவென்றால், நாம் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்த தயாராக இருக்க வேண்டும். நாம் தாக்குதல் நடத்துவதற்கான இந்த தருணம் சரியானது என்று நினைக்கிறாயா? இல்லை, அனைத்தும் எனது திட்டப்படிதான் நடக்கிறது. நாம் விரைவாக ஏதாவது செய்தாக வேண்டும். இந்த மாட்டு வண்டியின் ஆட்டத்தினால் ஷெஹன்ஷா, எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது. நாம் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாமா? அப்படியே சற்று ஓரமாக நிறுத்து. என்ன யோசிக்கிறீர்கள்? என்னவென்று தெரியவில்லை. நான் இங்கு ஏதோ வித்தியாசமாக உணர்கிறேன். என்னவாயிற்று? அதைத்தான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன், ஆனால் முடியவில்லை. போகட்டும். எனக்கு தாகமாக இருக்கிறது. நீ கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. ஜலால், தண்ணீர் தீர்ந்து விட்டது. இப்போது என்ன செய்வது? சரி, சென்று அங்கு நீர் குடிப்போம், வா. மிகவும் அசுத்தமாக இருக்கிறது. இதை நிச்சயமாக குடிக்க முடியாது. ஆனால் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இல்லை ஜலால், தாங்கள் இந்த தண்ணீரை குடிக்க கூடாது. தாங்கள் இப்பொழுதுதான் குணமடைந்திருக்கிறீர்கள். இந்த தண்ணீரை குடித்தால் மீண்டும் உடல்நிலை மோசமாகிவிடும். இது சோதனையாக இருக்கிறது. தண்ணீர் குடித்தால் வியாதி வரும். ஆனால் குடிக்கவில்லை என்றால் இறந்தே போய்விடுவேன். அங்கு பாருங்கள் ஜலால், அப்படியென்றால் அந்த தண்ணீர் சுத்தமாக இருக்கிறது. என்னவாயிற்று ஜலால்? நான் யோசிப்பது என்னவென்றால், இங்கு இப்படி தண்ணீரை நிரப்பி வைத்தது யாராக இருப்பார்? இந்த உலகத்தில் எல்லாம் நான் தான் என்று நினைத்தேன். என்னிடம் அனைத்தும் இருப்பதாக நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் புரிகிறது, நமக்கு தேவைப்படும் போது
பருகுவதற்கு தண்ணீர் கூட கிடைப்பதில்லை. இந்த இடத்தில் யார் இந்த நீரை வைத்தார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயம் கடமைப்பட்டிருக்கிறோம். வா வாருங்கள். என் தாகத்தை தணிப்பதற்காக யாரோ தேவதூதர் தான் இங்கே இந்த நீரை வைத்திருக்கிறார் போல. महफूज हर कदम करना है खुदा।